வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தருமபுரியில ரொம்பவும் பிரபலமான வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். முத்தம்பட்டி ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட தனிச்சிறப்புகளும் பெருமைகளும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்குது. இந்த வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் கோயில தான் போய் தரிசனம் பண்ண போறோம். இந்த கோவில் முத்தம்பட்டியில இருக்கு. இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியிலிருந்து பாகலள்ளி வழியா நம்ம முத்தம்பட்டிக்கு போற பிரிவு சாலை. இந்த சாலையில பாருங்க, இரண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வீடுகள் வந்தது. நமக்கு இதில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு மலைப்பாதைகளும் காடுகளும் வனப்பகுதிகளும் நமக்கு வந்தது. இந்த செல்வநாயகர் கோயிலை பாருங்க. இதை தாண்டி தான் நம்ம முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலை தரிசனம் பண்ண போகிறோம். இது நம்ம பைக்கில் தான் போனோம். பைக்கில் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்தது. இந்த பைக்கில் போகும் பொழுது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்குளிர பார்க்க முடிஞ்சது. இந்த சாலையில் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தார் சாலைகள், கொஞ்சம் வந்து இரண்டு பக்கமும் வீடுகள் உடைய தார் சாலைகள் தான் நம்ம பக்கம் வந்தது. இந்த சாலை வந்து பாருங்க ரொம்ப பள்ளமாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப பள்ளத்தில் வண்டி அதுவாகவே இழுத்துட்டு போச்சு. ரொம்ப ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. சுற்றிலும் பாருங்க பச்சை பசேன்னு வாழை மரங்களும் தென்னை மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வரவேற்றது. இதில் நிறைய வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததை பார்க்க பாருங்க. இந்த ரயில்வே மேம்பாலத்துல இருந்துதான் நமக்கு வனப்பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரயில்வே மேம்பாலம் வந்துருச்சுனாலே நமக்கு வனப்பகுதி இங்கிருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்கிருந்து பாருங்க நமக்கு சுத்திரும் மலைகள் மற்றும் ஆறுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு படும். இந்த ரயில்வே சாலையை ஒட்டி தான் நம்ம வீர ஆஞ்சநேயர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்மளால வந்து வீடுகளை பார்க்க முடியாது. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காடு வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் தான் இதுக்கு மேல ஃபுல்லாவே. இந்த சாலைகள்லாம் பாருங்க இப்பதான் புதுசா போட்டிருக்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி தான் போட்டாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருந்து பொம்முடிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இந்த முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட நின்று தான் போகுது. வரும்போதும் நின்று தான் வருது. ஸோ பக்தர்கள் பயண வசதிக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ஷேர் ஆட்டோ வசதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இருக்குது. அதே நேரத்தில் எல்லாருமே அவங்களுடைய சொந்த வாகனங்களான பைக்கு, காரு, இந்த மாதிரியான வாகனங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமை நாட்கள்லையும் அனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப விசேஷங்கள் நடக்குது. இந்த விழா காலங்களில் எப்பவுமே வந்து கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இங்க பாருங்க, இந்த சாலைக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஓடை ஒன்று போகுது. இந்த சாலைக்கு பக்கத்திலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. இது வந்து இந்த பாகலள்ளி ஊராட்சிக்கு உட்பட்டு ரோடு போட்டிருக்கிறோன்ற மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ ரோடு இப்போதான் புதுசாக போட்டிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு காலம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல இருந்து நமக்கு டீப் ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வனப்பகுதியில் எவ்வளோ பச்சை பசேன்னு வந்து நமக்கு காட்சி அளிக்குது பாருங்க. இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பொல்யூஷன்றதே ஒன்று கிடையாது. ரெண்டாவது டிராஃபிக்கும் அதிகமாக இல்லை. வாகனங்கள் போகிறதும் வர்றதுமா இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அது போற வழி தான். இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு சின்னதா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதே நேரத்துல பக்கத்துல ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பணியாரம் போட்டு இங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பக்தர்களும் அதை வாங்கி சாப்பிட்டு வனப்பகுதிக்குள்ள செல்லும் பொழுது நம்ம வந்து பிளாஸ்டிக் குப்பைகளையும் நெகிழி பொருட்களையும் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. மேலும் நம்ம எடுத்து போற எந்த ஒரு குப்பையுமே வந்து அந்த இடத்துல விடாம இருக்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி வனப்பகுதிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு உன்னதமான விஷயமா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்கு நம்ம கூட்டிட்டு வரும் பொழுது அவங்க மிகவே மகிழ்ச்சி அடைவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு நேச்சரை பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும். நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட லைஃப்ல எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம பைக்ல வரும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்குதுன்றது தான் உண்மை. இந்த இடத்துல பாருங்க எந்த ஒரு பொல்யூஷனுமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் பூரா பச்சை பசேன்னு இருக்கிறதுனால மைண்டு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது. நாம முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்க, முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் நெருங்க நமக்கு வாகனங்களோட எண்ணிக்கையும் பார்க்கிங்கும் நமக்கு தெரியுது. இதுதான் வந்து முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயில் 600 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான கோயில். இந்த கோயிலுடைய மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பமாக 7 அடி ஒரே கல்லினால் செய்யப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் ஆவார்.
இங்க பாருங்க, அவருக்கு நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுவதுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடை தான் இங்க நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, வீர ஆஞ்சநேயரோட தரிசனம் நமக்கு கிடைக்குது இந்த நேரத்துல. இந்த பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிற்பங்களில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா முகம் திரும்பி இருக்கும். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்க்குற ஒரே ஆஞ்சநேயர் இவர் தான். இந்த நேராக பார்க்கறதுனாலேயே இவருக்கான தனி சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நினைத்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கறது தான் இவருடைய சிறப்பு. இவர் வந்து சனி பகவானோட பார்வையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வனப்பகுதியின் கண்ட்ரோலில் வருது. இந்த வனப்பகுதிக்குள்ளே தான் இந்த ஆலயமும் இருக்குது. இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்றதுனால வனத்துறையினோட அனுமதியோட தான் இங்கே எல்லா பணிகளுமே நடைபெறுது. இந்த கோவில் ஒரு நன்னீர் ஓடைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்குது. இந்த நன்னீர் ஓடை பாருங்க, ரொம்ப தெளிவான ஒரு தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடையில் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த கோவிலை பற்றின வரலாறு மற்றும் பூஜை முறைகளை பற்றி இந்த கோவிலின் தலைமை அர்ச்சகர்கிட்ட இந்த வீடியோவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாமி, இந்த கோவிலோட வரலாறு மற்றும் வேண்டுதல் முறைகளை பற்றி சொல்லுங்க. இது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 600 வருஷம் பழமையான ஆஞ்சநேயர் கோயில். இது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பெரிய மலையில செதுக்கி இருக்கிறாங்க, செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர். மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரு முகமா திரும்பி இருப்பாரு. இந்த பாறையில செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர். இங்க பாத்தீங்கன்னா நேர்முகமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். காட்டுல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயர் இங்க தனி ஸ்தலமாக்குறாரு. மற்ற பெருமாள் கோயில்ல ஆஞ்சநேயர் இருந்தாலும் இங்க வந்து இவர் தனியா இருக்கிறார். அது ரொம்ப விசேஷமான கோயில். மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க எல்லா இதுக்கும் வேண்டிட்டு போறாங்க. கல்யாண ஆகத்துக்கு வேண்டிக்கிறாங்க, விவசாயம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க, குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிறாங்க. சரி சரி. மற்றபடி வியாபாரங்க தொழில் நல்லா நடக்கணும்னு வேண்டிட்டு போறாங்க. சாமி, இந்த கோயில்ல வந்து வேண்டுற கந்திருஷ்டி எல்லாம் போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க சாமி. அது எந்த அளவுக்கு வேண்டிட்டு போறாங்க? கந்திருஷ்டி எல்லாம் விலகி போகுது. சரி சாமி. இந்த கோயில்ல அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல தான் வருது. அறநிலைத்துறை சார்பில் இந்த கோயிலுடைய வளர்ச்சி திட்ட பணிகள்லாம் எப்படி சாமி இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா கோயில் வந்து அடர்ந்த காட்டு பகுதியில இருக்குது. ரெவென்யூ ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து பர்மிஷன் வாங்கி தான் பண்ணும், ரெவென்யூ ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால. அதனால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி இந்த சுவாமிக்கு பாத்தீங்கன்னா வெத்தலை மாலை சாத்துறது, எலுமிச்சம்பழ மாலை சாத்துறது, அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் செஞ்சு வழிபட்டு போறாங்க. சனிக்கிழமை நாட்கள்ல நல்லா கூட்டம் வருவாங்க. மற்ற நாட்கள்லயும் ஜனங்க வந்துட்டு போறாங்க. அமாவாசை நாட்கள், பண்டிகை நாட்கள்ல கூட்டம் நிறைய வருவாங்க. சரி சாமி. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த தனி சிறப்புன்னு சொன்னா என்ன சொல்லலாம் சார்? வேண்டுதல் நல்லா நிறைவேறுது. எல்லா வேண்டுதலும் எதுக்காக வேண்டிட்டு போனாலும் நல்லபடியா நிறைவேறுது. சரி சாமி. இங்க வந்து பூஜை முறைகள் எத்தனை கால பூஜைகள் நடக்குது? இங்க 2 கால பூஜை சார். எந்தெந்த நேரத்துல? காலையில 8ல இருந்து 4 மணி வரைக்கும் இருப்பாங்க, கோயில் திறந்திருக்கும். சரி சார். தினசரி. சரி. சனிக்கிழமை நாட்கள்ல காலையில 6:30 மணிக்கு திறந்துருவோம். சரி சார். இதுல வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை சாத்துவாங்க. இந்த மாதிரி எத்தனை வகையான மாலைகள் சாத்தப்படுது? வெத்தலை மாலை வந்து 108 போடுவாங்க, இல்லாட்டி 54 போடுவாங்க. வெற்றியின் அடையாளமாக வெற்றிலை மாலை சாத்துறது ஆஞ்சநேயர். சனிக்கிழமை நாள்ல நிறைய போட்டு வழிபட்டு போறாங்க. சரி சாமி. இந்த வேண்டுதல் முறைகள்னா என்னென்ன மாதிரியான வேண்டுதல் முறைகளை வைக்கிறாங்க? இங்க பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிறாங்க, அன்னதானம் செய்யறேன்னு வேண்டிக்கிறாங்க. மற்றபடி ஆஞ்சநேயருக்கு மணி கட்டி வேண்டிக்கிறாங்க. மணி கட்டுறதோட காரணங்கள் என்ன? ஆஞ்சநேயர் வாழ்ந்த மணி கட்டி இருக்கும். அதனால மணி கட்டி வேண்டிக்கிறாங்க. அந்த மணி கட்டி வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேணும் அதை மணி கட்டலாம். அவங்க நினைச்சு எதை வேணும்னாலும் நினைச்சு வேண்டி கட்டிட்டு போலாம். சரி சாமி. கட்டிட்டு போனா நடந்துச்சுன்னா வந்து அவங்க என்ன வேண்டிக்கினாங்களோ அதை செஞ்சுட்டு போறாங்க. சரி சாமி. இப்போ நாங்க வரலாறு படிக்கும் பொழுது வந்து ஒரு இன்ஜினியர் வந்து இங்க வந்து இதுக்கு நகற்றணும்னு நினைக்கும் போது இறந்ததாக ஒரு வரலாறு படிச்சோம். அது வந்து இந்த 1965ல இந்த ரயில் ரோடு போடுறாங்க. ஆமா. ரயில் ரோடு போறப்போ இந்த பெரிய பெரிய பாறைகள்ல வெடி வச்சு எடுக்கிறாங்க. அந்த வெடி வச்ச பாறையானது வந்து இந்த ஆஞ்சநேயருடைய பாதத்துல அடிபட்டுருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களால இந்த எந்த ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த வேலைகள் நடைபெற முடியல. அப்போ வந்து அவர்களுக்கு கனவுல தோன்றி இந்த ஆஞ்சநேயருக்கு இப்படி ஆயிருக்கிறதாகவும் இதை வந்து நீங்க ஒரு நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு பரிகார பூஜை ஒண்ணு பண்ணணும்னு வேண்டிக்கிறதுனால அந்த வேலைகள்லாம் அவங்க செய்து முடிச்சான பின்னாடி இந்த 66ல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மட்டும் போட்டு அவங்க ஒரு பெரிய பரிகார பூஜை ஒண்ணு பண்ணி 66க்கு முன்னாடியே வந்து இந்த கோயில் வந்து இது 500 இல்ல அறநிலைத்துறை பாத்தீங்கன்னா 2000ல தான் வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ரோட்டுக்காரங்க தான் ரயில்காரங்க தான் வந்து இதை இது பண்ணிட்டு போறாங்க. பூஜை முறைகள்ல 66ல ஒரு பரிகார பூஜை பண்ணி இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல மட்டும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதன்படி சனிக்கிழமை பூஜை பண்ண பக்தர்கள் அதிகம் வர ஆரம்பிக்க, வேண்டுதல்கள் நிறைவேற நிர்வாகம் அவங்க பண்ண முடியாத அறநிலைத்துறைக்கு 2000ல கொடுத்துட்டாங்க.
அரசாங்கம் நிர்வாகம் புரியுது பண்ணிட்டு சாமி. ஆஞ்சநேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல திறமைகள் இருக்குது, பல சக்திகள் இருக்குது. எல்லா கடவுளுடைய சக்திகளும் ஆஞ்சநேயருக்குள்ள அடக்கம். இதுல யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபடும் போது மிகச்சிறந்த சக்திகளை அடைவாங்க, பலன்கள் அடைவாங்க? எல்லாரும் அடைவாங்க. அனைவருமே, அனைத்து எல்லாருமே தரப்பினருமே. வேண்டிக்கலாம். சாமானிய மனுஷன் கூட அவர் வேண்டி வழிபட்டு அவர்கிட்ட உண்மையான பக்தி செலுத்தினா அவர் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்குவாரு வேண்டுதல்களை. புரியுது சாமி. இதுல சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்குள்ள தொடர்பு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய தொல்லைகள் 7.5 சனி இருக்கிறவங்க வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்தி வழிபடுவாங்க. வழிபட்டா அந்த ஆஞ்சநேயருடைய அந்த சனி பகவானுடைய தொல்லைகள் கொஞ்சம் குறையுது. புரியுது. அதே மாதிரி ராகு பகவானுடைய நிவர்த்தி தோஷங்களும் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ராகுக்கும் சனிக்கும் பிரீத்தியாக ஆஞ்சநேயருக்கு உளுந்து வடமாலை சாத்தி வழிபடுவாங்க. உளுந்தோட மாலைன்றது நம்ம சனிக்கிழமை நாள்ல தான் சாத்துறோம். எந்த நாள்லயும் சாத்தலாம். எந்த நாள்? சனிக்கிழமை சாத்துறது விசேஷம். ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. சரி சாமி. இப்போ இங்க இந்த கண்ட்ரோலுடைய உங்களுடைய நிர்வாகம் பூரா வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல் தான் இருக்குது. இப்போ இது வந்து அறநிலையத்தை கண்ட்ரோல்னால பில்டிங் கட்ட முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் பர்மிஷன் வாங்கணும். ஆமா, அவங்களுடைய பர்மிஷன் வேணும். இது வந்து ரெவென்யூ ஃபாரஸ்ட். ரெவென்யூ ஃபாரஸ்ட்னால உங்களுக்கு வந்து வரையறுக்கப்பட்ட காட்டு பகுதி. இதில் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் பிரச்சனை. இப்ப ரயில் வந்து இந்த இடத்துல நின்னு போகும்னு கேள்விப்பட்டோம் சாமி. அது இப்ப வந்து நிறுத்துறது இல்ல சார். இப்ப நிறுத்துறது? ஆமா, முன்ன வந்து நிறுத்தி இறக்கி விட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நிறுத்துறது இல்ல, ஸ்டாப்பிங்ல தான் நிறுத்துறாங்க. ஆமா, ஏன்னா இப்ப எல்லாம் வந்து மின்சாரம் போட்டாங்க. ஆமா, ஜனங்க ஏன்னா நிறைய இறங்குறாங்க. விழுந்து வலு அடிக்கடி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டிரைவருக்கு மெமோ கொடுத்துட்றாங்க. புரியுது சார். அதனால வந்து இப்ப அவங்க ஸ்டேஷனோட நிறுத்திக்கிறாங்க. சரி சார். முன்ன வந்து இங்க இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. சரி சார். இப்ப போக்குவரத்து வசதிகள்லாம் இங்க எப்படி சாமி இருக்கு? போக்குவரத்து வசதி பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாதை வசதி சரியில்லை, இல்லாம இருந்தது. இப்ப நல்ல பாதை போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸே விட்டுருக்காங்க, தர்மபுரி டு பொம்படி வழி நல்லம்பள்ளி ஆஞ்சநேயர் கோயில்ட்டு. சரி சார். அது ஒரு நாளைக்கு 5 முறை வந்துட்டு போகுது. சரி சார். மத்தபடி 2 வீலர், சரி கார் வழியா வராங்க ஜனங்க. சரி சார். மத்தபடி ரயில்ல வந்து 11 மணிக்கு ரயில் வருது பெங்களூர்ல இருந்து பேசஞ்சர். சரி. அதுல வந்துட்டு திருப்போம் பேசஞ்சர் ரயில் மட்டும் தான் நிக்குது. ஆமா, மத்தது எதுவும் நிக்காது. எக்ஸ்பிரஸ் நிக்கிறது இல்ல. விரைவு வழி. இது இந்த பொம்மடி போற பஸ் இந்த இடத்துல நின்று தான் போகுது. ஆமா, இது ஸ்டாப்பிங் உண்டு. இதுக்கு ஆஞ்சநேயர் கோயில் ஸ்டாப்புமே உண்டு. சரி சார். மத்தபடி 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் தான் அதிகம் வராங்க. சரி சார். இந்த ஆஞ்சநேயரோட சக்தி பத்தி நான் லோக்கல் தான் சாமி எனக்கு தெரியும். சோ பக்தர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. சதமானம் பவதி சதாய புருஷேந்திரியம் ஆயுட்சேவேந்திரியம் பிரததே துஷ்ட தீர்காஷ்மான் பவ. நமக்கு பேட்டி கொடுத்த தலைமை அர்ச்சகருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இது பாருங்க, இந்து சமய அறநிலையத்துறை சார்பா பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால பக்தர்களுடைய கூட்டம் நல்லாவே இருந்தது. நிறைய பக்தர்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்களை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்களும் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில பக்தர்கள் மணி கட்டினாங்க. நிறைய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டது மிக சிறப்பாக இருந்தது. ஆன்மீக நண்பர்களே, இவ்வளோ நேரம் வீர ஆஞ்சநேயர் கோயில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.